பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற 6 மாத காலமும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்கும் காரியம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு அருமையான ஒரு பெனிஃபிட், நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். எப்பொழுது என்றால், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் பொழுது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த உலகத்தில் நாம் எதிர்கொள்ளும் ஒரு காரியம் கவலை. எதையாவது குறித்தாவது நமக்கு ஒரு கவலை இருக்கலாம். குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பெற்றோர்களை குறித்து, வேலை ஸ்தலத்தில் வேலையை குறித்து என்ன ஆகுமோ, எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலை இருக்கலாம். உடல் ரீதியான ஒரு கவலை எல்லாம். இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள், ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க வேண்டும். அது எப்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க முடியும் என்றால், 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கியிருக்க வேண்டும் என்றால் இங்கு பெருமை இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் ஆகையால் என்று கூறப்பட்டுள்ளது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையோடு ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்தும்படிக்கு, அப்போ அந்த தாழ்மையோடு பொறுமை வேணும். அவர் கைக்குள் விசுவாசத்தோட அடங்கி இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தாழ்மையோட, பொறுமையோட, விசுவாசத்தோட நாம் அவர் கைக்குள்ளாக அவரை சார்ந்து இருக்கும் பொழுது அவர் நம்முடைய கவலையெல்லாம் விசாரிக்கிறவராயிருக்கிறார். அந்த கவலையெல்லாம் விசாரிக்கும் பொழுது ஒரு சமாதானம் நமக்கு கிடைக்கும். நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவனை நோக்கி நாம் பொறுமையோட, தாழ்மையோட, நம்மை முழுவதும் அவரிடத்துல விசுவாசத்தோடு ஒப்படைக்கும் பொழுது அவர் தரும் காரியம் கவலையெல்லாம் நீக்கி போட்டு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கும் பொழுது, அவர் நிலையில் தங்கி இருக்கும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதம் என்று சங்கீதக்காரன் 91வது சங்கீதத்தில் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் அவரை சார்ந்து தாழ்மையோட, பொறுமையோட, விசுவாசத்தோட, கர்த்தாவே நீர்தான் எல்லாம் என்று சொல்லி அவருடைய கையில் அடங்கி இருக்கும் பொழுது நமக்கு எதற்கு கவலை? எல்லா கவலையும் அவர் மேல் வைத்து விடுங்க. ஒருவேளை இந்த நேரத்தில் ஒரு சில கவலைகளோடு நீங்கள் இருக்கலாம். அவரை சார்ந்து வாழுங்க. அவருடைய கரத்துக்குள்ளாக உங்களை அர்ப்பணித்து விசுவாசத்தோடு காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு நிறைவான சமாதானத்தோட, சந்தோஷத்தோட, கிருபையோட இந்த மாதத்தில் உங்களை வழி நடத்துவார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாய் தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.